ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐன் அடுத்துணை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரொமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது இங்கே வானதி பார்த்திங்க அப்படின்னா வீட்டை விட்டு வெளியில் வந்துடுறாங்க. எப்போ பார்த்தாலும் என்னை அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க, பாண்டிகிட்ட பேசக்கூடாது, போகக்கூடாது, பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் பாண்டியனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், பாண்டி கூட தான் பேசுவேன், இனிமேல் இந்த வீட்டில் ஒரு நிமிஷம் கூட நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்தே கிளம்பி வந்துடுறாங்க வானதி. ஸோ இப்போ அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாங்க, எங்கே போகிறதுன்னு தெரியாமல். அதுக்கப்புறம் சரி பாண்டியோட வீட்டுக்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நேராக பாண்டியோட வீட்டுக்கு வராங்க. ஸோ வீட்டில் இங்கே எல்லாரும் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ தான் இங்கே வானதி நிற்கவும் எல்லாரும் பார்த்து ஷாங்கிறாங்க. என்னம்மா இது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேரின் கேட்குறாரு. அப்புறம் வானதி நேராக உள்ளே அவங்க பாட்டுக்கு உட்காந்துக்கிறாங்க. என்ன இது வந்தால் அவள் பாட்டுக்கு உட்காந்துக்கிறா அப்படின்னுலாம் நடேசன் நினச்சிட்டு இருக்காரு வெளியில் உட்காந்துக்கிட்டு. அதுக்கப்புறம் இங்கே உள்ளே இருந்துக்கிட்டு என்னாச்சு ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கேட்குறாங்க. என் வீட்டில் எல்லாரும் என்னை அடிச்சுக்கிட்டே இருக்காங்க, என் அண்ணன் என் அம்மா என்னை மாற்றி மாற்றி அடிச்சுக்கிட்டே இருக்காங்க, உங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லி என்னை அடிக்கிறாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னால் வலி தாங்க முடியல, அதான் நான் வீட்டை விட்டு வழியில் வந்துட்டேன், இனிமேல் நான் அங்கே போக போகிறது கிடையாது, இங்கே தான் இருக்க போகிறோம் பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வானத்தை சொல்லிட்டு இருக்கவும் நிலா இருந்துக்கிட்டு என்னென்ன இப்போ என்னென்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அதாவது நிலா சேரினை கேட்கவும், என்னப்பா வானதி எதுக்காகப்பா இப்போ அவசரப்பட்டு அங்கேருந்து கிளம்பி வந்த அப்படின்னு சொல்லிட்டு, பின்ன என்னை அங்கேயே உட்காந்துக்கிட்டு அடி வாங்கிக்கிட்டே இருக்க சொல்லுங்களா, சொல்லுங்கள் நீங்களே, என்னால் அடி தாங்க முடியல, எப்போ பார்த்தாலும் என்னை அடிச்சுக்கிட்டே இருக்காங்க, பாண்டிக்கிட்ட பேசக்கூடாதுன்னு ஃபோனையும் பிடுங்கி உடைச்சிட்டாங்க, பாண்டிக்கிட்ட பேச முடியாமல் நான் தவிச்சு போய் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வானதி சொல்லிட்டுருக்காங்க. இன்றைக்கி பாண்டி என்னை பார்க்க வந்துருந்துச்சு, நான் அங்கே போய் பாண்டிக்கிட்ட பேசினதை என் அண்ணன் பார்த்துட்டான், அந்த அடிமாடு என்னை எப்படி அடித்தான் தெரியுமா, என்ன பாண்டியை கூட கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லவும், என்னடா பாண்டி நீ அந்த பொண்ணை பார்க்க போயிருந்தியா அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு கேட்குறாரு. ஆமாண்ணே அப்படின்னு சொல்லிட்டு என் கண்ணு முன்னாடியே அந்த அடி அடிச்சு இழுத்துட்டு போகிறாண்ணே, வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறமா என்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லி கண்டிப்பாக வானதியை அடிச்சிருப்பாங்கண்ணே, அவங்க அம்மாவும் அவங்க அண்ணாவும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போது இங்கே நிலாவுமே இருந்துக்கிட்டே இப்போ என்ன பண்ணுறதுன்னு வானதி இப்போ தட்டுன்னு கிளம்பி நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்க, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும், இப்போது இங்கே சோழன் இருந்துக்கிட்டு வேற என்னங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிட வேண்டியது தான் அப்படின்னு சோழன் சொல்கிறாரு. இது கேட்ட உடனே இங்கே நிலாவுக்கு கோபமாக வருது சோழன் மேலே. என்ன பேசுகிறீங்க நீங்கள், வீட்டை விட்டு ஒரு பொண்ணு வந்தாலே உடனே கல்யாணம் பண்ணி வச்சிடணுமா அப்படின்னு சொல்லிட்டு நிலா கோவப்படுறாரு. சரிங்க, சரி வேறு என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன்னு கேட்டுட்ருக்காரு. ஆனால் வானதி சின்ன பொண்ணுன்னு இப்போ தான் காலேஜ் படிச்சிட்ருக்கா, அது மட்டும் இல்லாமல் பாண்டியனும் இப்போ கல்யாணத்துக்கு ரெடியாக என்னன்னு தெரியல, இன்னமும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசில் இருக்கிறது யாருமே வெளிப்படையாக சொல்லிக்கல, 2 பேரும் பிடிச்சிருக்குன்னு மட்டும்தான் சொல்கிறாங்க, தவிர காதலாக நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வானதி என்னமோ சொல்கிறாங்களே தவிர பாண்டியனோட மனசில் என்ன இருக்குன்னே தெரியல. அப்படி ஒரு நாளும் அவர் சொன்னதை நீங்கள் யாராச்சும் கேட்டிருக்கீங்களா, உங்கள் கூட தானே அவ்வளோ க்ளோஸாக இருக்கார், உங்ககிட்டயாச்சும் சொல்லியிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்குவோம். ஆமாம் இல்லை, இவன் இதை பற்றி எங்ககிட்ட ஒரு நாள் கூட சொல்லலையே, என்னடா நான் உங்ககிட்ட லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னப்போ கூட இல்லை 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 அவளை எனக்கு பிடிச்சிருக்கு, நம்ம வீட்டை விட்டு கொடுக்காம பேசுகிறாள்ல அப்படி இப்படின்னு கடலை போட்டியே தவிர அவளை லவ் பண்ணுறேன், அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு இந்த வார்த்தையை நீ என்கிட்ட யூஸ் பண்ணவே இல்லையடா, நான் கூட உங்ககிட்ட எத்தனை தடவை கேட்டேன், நிலா கேட்குறதுல தப்பு இல்லையே, என்னடா சொல்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழனும் கேட்டுட்டு இருக்காரு. என்ன இப்படி இருக்கும்போது கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு டக்குன்னு முடிவு எடுக்கிறீங்களே எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும், சோலா நிலா சொல்கிறதும் கரெக்ட் தான்டா, கரெக்டாக தான் நிலா சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு சேருன்னு சொல்லிட்டு இருக்காரு. வேறு என்னென்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல்லவன் கூட கேட்டுட்ருக்காரு. இங்கே பாருங்கள், நீங்கள் என்ன முடிவு வேணாலும் எடுங்க, ஆனால் நான் பாண்டியை விரும்புகிறேன், இங்கேருந்து போகவும் மாட்டேன், வீட்டுக்கு போனால் என்னை அடிச்சு கொன்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வானதி சொல்லவும், அண்ணன் கல்யாணம்லாம் இப்போ 2 பேருக்கும் வேணான்னா அவங்களே முடிவு எடுக்கட்டும், அது வரைக்கும் கல்யாணம் வேணாம் நான் முடிவு பண்ணுறேன், வானதி இங்கே இருக்கட்டும், இங்கே இருந்து படிக்கட்டும் அப்படின்ற மாதிரி நிலா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போது சரிப்பா நிலா, அதெல்லாம் சரிதான், வானதி இங்கே இருக்கிறதுல யாருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, பாண்டி நீ என்னடா முடிவெடுக்கிற, சோழன் அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு சொல்கிறா, நிலா வானதி சின்ன பொண்ணு அப்படின்னு சொல்கிறா, நீ என்ன முடிவெடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் கிட்ட சரின்னு கேட்கவும், ஸோ இப்போது பாண்டியன் சொன்ன விஷயம் எல்லாருக்கும் பயங்கர ஷாக் ஆகுது. ஸோ பாண்டியன் இப்படி சொல்லுவாங்க அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல. ஸோ பாண்டி பார்த்தீங்க அப்படின்னா இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே வானதிக்குமே பயங்கர ஷாக்காக இருக்குது. என்ன சொல்கிற பாண்டி நீ, அப்போ இவ்வளோ நாளாக நான் அவங்க கூட பேசிகிட்டு இருந்தது, நீ என் கூட பேசினது இதெல்லாம் என்னது, என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு உனக்கு ஆசை இல்லையா என்ன அப்படின்னெல்லாம் இங்கே
வானதி வந்து கேட்கவும், இங்கே பாரு, அவங்க சொன்ன மாதிரி நீ சின்ன பொண்ணு, இப்போ உனக்கு கல்யாணம் தேவையில்ல, நீ படி, உனக்கு எவ்வளோ படிக்கணுமோ அவ்வளோவும் படி. ஆனால் இப்போ நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிற சுச்சுவேஷனில் இல்லை. நான் உன்னை இன்னும் லவ் பண்ணுறான்னு உன்கிட்ட முழுசாவே நான் சொல்லவே இல்லை. எப்படி இருக்கும்போது என்னை நம்பி நீ எப்படி இவ்வளோ தூரம் கிளம்பி வந்த அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் வந்து கேட்கவும், என்னங்க பேசுகிறவருக்கு பேசிட்டு லவ் பண்ணுறத இன்னும் சொல்லலை, எப்படி கிளம்பி வந்தேன்னு கேட்டால் என்னங்க அவங்களோட மனசு கஷ்டப்படாதா? இந்த மாதிரி நீங்களாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா கூட சொல்லிட்டு இருக்காங்க பாண்டிக்கு. இல்லைங்க, சாரிங்க, வானதி எனக்கு பிடிக்கும், அவள் கூட நான் பேசுகிறேன், அவளை நான் லவ் பண்ணுறேன் தான். ஆனால் இப்போது கல்யாணத்தை பற்றி நான் கூட முடிவு எடுக்கலைங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டி வந்து சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே எல்லாரும் பயங்கர ஷாக் ஆகுது. என்னடா டே இப்படி பண்ணுற, ஏதாச்சும் ஒரு முடிவு எடுடா, வானதி இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்கா, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சோழனும் வந்து கேட்குறாரு. அண்ணன் சொன்ன மாதிரி வானதி இங்கே இருக்கட்டும்டா, இங்கே இருந்து அவள் படிக்கட்டும், படித்து கம்ப்ளீட் பண்ணட்டும், அவளுக்கு என்னென்ன பண்ணணும்னு தோணுதோ அது எல்லாத்தையும் பண்ணட்டும், அதுக்கப்புறமா கல்யாணம் பண்ணிக்கலாம், இப்போதைக்கு இந்த முடிவு எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்லிட்டாங்க. இதை கேட்டு வானதிக்கு ரொம்ப நினச்ச கஷ்டமாக இருக்குது. என்ன பாண்டி இது, நீ என்னை கல்யாணம் பண்ணிப்ப, நீ என்னை லவ் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு நினச்சி நான் உன்னை நம்பி வந்தா நீ இப்படி சொல்கிறிய அப்படின்னு சொல்லிட்டு வானதி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இங்கே பாரு, நீ தப்பாக புரிஞ்சுக்காத, உடனே இங்கே பாரு, நீ அவங்க சொல்கிற மாதிரி சின்ன பொண்ணு, அதுக்காக தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பாண்டியன் சொன்ன உடனே, இல்லை பாண்டி, நான் சின்ன பொண்ணாக இருந்தால் என்ன, எனக்கு ஒன்று தானே பிடிச்சிருக்கு, அதெல்லாம் எனக்கு கல்யாணம் வயசும் வந்துடுச்சு. பாருங்கள் நிலா, நீங்கள் ஏன் வந்து இந்த விஷயத்தில் குறுக்கிடுறீங்க, பாண்டியே எதுவாக இருந்தாலும் முடிவு எடுக்கட்டும், நீ சொல்லு பாண்டி, என்னை கல்யாணம் பண்ணிக்க உனக்கு இஷ்டம் இல்லையா, நான் உன்னை விரும்புகிறல்ல, நீ என்னை விரும்புகிறல்ல, நம்ம 2 பேருக்கும் பிடிச்சிருக்கல்ல, நீ ஏன் இப்படி சொல்கிற, இப்போது இங்கே பாரு பாண்டி, அதெல்லாம் செட் ஆகும், நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம், நான் படிக்கணும் அவ்வளோதானே, நீ எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டே கூட நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வானதி சொன்ன உடனே இப்போ இங்கே பாண்டி இருந்துக்கிட்டு, இல்லை அவங்க சொன்னதில் என்ன தப்பு, ஏன் அவங்கக்கிட்ட அப்படி பேசுகிற, இங்கே பாரு, நான் சொல்லத்தை கேளு, நீ சின்ன பொண்ணு அப்படின்னு சொன்ன உடனே, இல்லை பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு வானதி பேசி பார்க்குறாங்க பாண்டியன்கிட்ட. பாண்டியனையுமே இருந்துக்கிட்டு, இல்லை முடியாது, இப்போ கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் சொல்லிடுறாங்க. சின்ன பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்துடுறாங்க. ஸோ இப்படி நடக்கும் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல. ஸோ அதாவது வானதி பயங்கர ஷாக் ஆகிடுறாங்க. உன்னை நம்பி நான் வந்தேன், ஆனால் நீ என்னை இப்படி பண்ணிட்டல்ல, அதுக்கப்புறம் நான் இந்த வீட்டிலேருந்து என்ன பண்ண போகிறேன், என் வீட்டிலே போய் அடி வாங்கிக்கிட்டு இருக்கிறேன், உனக்காக உன்னை நம்பி தானே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து நம்ம வானத்தை கிளம்பிடுறாங்க பேக் எடுத்துக்கிட்டு திரும்பவும். ஸோ இப்போது என்னங்க அங்கேருந்து வந்தீங்க, இப்போ இங்கே வந்துட்டு இப்படி சொன்ன உடனே திரும்பவும் கிளம்பி போகிறீங்க, எதுக்காக போகிற, வேணாம் இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லி பார்க்குறாங்க. இல்லைங்க, பாண்டிக்கிட்டேயே நான் பேசியிருந்தா கூட பாண்டி என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு தான் சொல்லியிருக்கோம், நீங்கள் தான் பேசி பாண்டியனோட மனசை இப்படி குழப்பி விட்டுட்டீங்க, உங்கள் பேச்சை கேட்டுக்கிட்டு பாண்டியை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடு. அவனுக்காக தான் இவ்வளவும் அடி வாங்கி கஷ்டப்பட்டேன், அவன் என்னை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படவே இல்லை, ஆரம்பத்தில் கூட இப்படி தான் இருந்துச்சு, போக போக சரியாயிடும், மாறிடுவான், என்னை பிடிக்கும், என்னை கல்யாணம் பண்ணிப்பான் அப்படின்னு நினச்சேன், ஆனால் கடைசியில் கூட இப்படி பண்ணுவான் இவன் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல, இதுக்கப்புறம் இங்கே என்ன எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வானதி வந்து கிளம்பி போயிடுறாங்க. எங்கே போக போகிறீங்க, இங்கேயே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நிலா சொல்லவும், இல்லை நான் எங்கேயாச்சும் போகிறேன், பரவாயில்ல விடுங்க, என் வீட்டை விட்டு தானே வெளியில் வந்துட்டேன், திரும்பவும் என் வீட்டுக்கு திரும்பி போய் நின்னா எனக்கு தான் அசிங்கம் அவமானம், நான் எங்கேயாச்சும் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வானதி கிளம்பி போயிடுறாங்க. ஸோ இங்கே பாண்டியன் இருந்துக்கிட்டு, இங்கே பாரு வானதி, அவசரப்படாத, நான் சொல்கிறத கேளு, கொஞ்சம் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்லவும், இதுக்கு மேலே உங்ககிட்ட பேச எனக்கு எதுவுமே இல்லை, உன்னா போய் நம்பணும் பார்த்தியா, அதுதான் என்னுடைய தப்பு, என்ன சொல்லணும் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வானத்தை அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. என்னடா நீ அவளை லவ் பண்ணுறன்னு சொல்கிற, அதாவது அவளை பிடிச்சிருக்குன்னு சொல்கிறா, அவகிட்ட பேசுகிற, அவள் வீட்டுக்கு தெரிஞ்சிடுச்சு, இந்த ஊர் உலகத்துக்கே தெரிஞ்சிடுச்சு நீங்கள் 2 பேரும் பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு, அப்போது உன்னுடைய லவ் அவகிட்ட சொல்லி அவளை ஏற்றுக்கிறதுக்கு உனக்கு என்னடா இப்படி பேசிட்டேன் நீயும், அவங்க இப்போ அவள் சின்ன பொண்ணு கல்யாணம் வேணான்னு தான் சொன்னாங்க, ஆனால் நீ இப்படி அவகிட்ட எடுத்துருந்து பேச்சு, இப்போ பாருடா அது கோச்சிக்கிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சோழன் வந்து பாண்டியனை திட்டிகிட்டு இருக்கவும், இப்போ ஜெயரந்துமே இருந்துக்கிட்டு, என்ன பாண்டி இது, அந்த பிள்ளைக்கு புரிகிற மாதிரி எடுத்து சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைண்ணா அவள் இப்படி தானே எப்பயுமே நான் சொல்கிற எதையுமே புரிஞ்சிக்க மாட்டேன்றான்னு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பாண்டியன் வந்து கோவப்பட்டு சொல்லிட்டு இருக்கவும், என்ன நீ இதெல்லாம், அண்ணன் வேறு மாதிரி இருக்குது, நீ வானதி வேறு மாதிரி இருக்குது, 2 பேருக்கும் செட்டே ஆக மாட்டேருந்து, ஆனால் பிடிவாதமாக அவங்களும் வீட்டை விட்டு கிளம்பி வந்துட்டாங்க. இப்போ இங்கேருந்து கிளம்பி போகிறாங்க, அவங்க எங்கே போக போகிறாங்க, தனியாக போகிறது அவங்களுக்கு சேஃபாக நீ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இங்கே பல்லவனும் சொல்லிட்டு இருக்க, நீ கரெக்டாக தான் சொல்கிற பல்லவா,
ஏங்க வானதிக்கிட்ட சொல்லி புரிய வச்சிருக்கலாம்ல. என் மேல தான் அவங்க கோவமா இருக்காங்க. என்னால தான் உங்க 2 பேரும் கல்யாணம் நடக்காத போயிடுச்சு அப்படின்ற மாரி நீங்களாச்சும் பொறுமையா சொல்லி புரிய வச்சிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கிட்ட இங்க எல்லாருமே வந்து பேசிட்டு இருக்காங்க. ஸோ வானதி கிளம்பி இவனை நம்பி வந்தான். இவன் இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தத்தோட போயிட்டு இருக்காங்க. இங்க வெளியே உட்காந்துக்கிட்டு நடேசன் இருந்துக்கிட்டு என்னடா வீட்டுக்கு வந்த பொண்ணை திரும்பவும் முடியாதுன்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டீங்களா? அந்த பொண்ணு உன்னை நம்பி வந்துச்சு பாரு. அந்த பொண்ணை சொல்லணும்டா. நீங்கெல்லாம் கடைசி வரைக்கும் கல்யாணமே பண்ணிக்க மாட்டீங்கடா. எல்லாருமே இதோ இவன்லேருந்து இதோ இங்கே ஒரு சிசு இருக்கே இது வரைக்கும் நீங்கள் எல்லாருமே சும்மா தாண்டா இருக்கணும் கடைசி வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நடேசன் வந்து நக்கால் பண்ணுறாரு. இது கேட்டதோ எங்கள் சோழன் இருந்துக்கிட்டு நீங்கள் உங்கள் வாயை முடிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்களா அமைதியா உங்கள் வேலை என்னமோ அதை மட்டும் பார்த்துக்கிட்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து கோவப்பட்டு பேசிகிட்டு இருக்காரு. நிலா இருந்துக்கிட்டு ஐயோ எல்லாரும் பேசாமல் கொஞ்சம் அமைதியாக இருக்கீங்களா? இப்போ வானதி எங்கே போனால் என்ன ஆனானே தெரியல. அவளை பற்றி யாரோ கவலைப்படாமல் நீங்கள் உங்கள் பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிலா வந்து சொல்லிட்டு இருக்கவும் டே பாண்டி போய் பாருடா அந்த பிள்ளை எங்கே போதோ தெரியல போய் அந்த பிள்ளைக்கிட்ட பேசி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சேரன் வந்து சொல்கிறாரு. எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இங்கே பாண்டியன் யோசிச்சுக்கிட்டு நிற்கிறாரு. என்ன யோசிக்கிறீங்க? நீங்கள் விரும்புகிற வானதி தானே, ஏன் இப்படி யோசிக்கிறீங்க அப்படின்னு நிலா சொன்ன உடனே சோழன்னு இருந்துக்கிட்டு டே வாடா நம்ம போய் தேடி கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேக் எடுத்துகிட்டு போய் வானதி தேடிக்கிட்டு இருக்காங்க. வானதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அழுதுகிட்டே போய் அவங்க வீட்டு முன்னாடி உட்காந்துட்டு இருக்காங்க. போகிறதுக்கு வேறு வழி இல்லை. வீரப்பா வந்து கிளம்பி வந்துட்டோம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வானதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வீட்டு முன்னாடி போய் நின்றுட்டு இருக்காங்க. நைட் ஆகிடுச்சு. அப்புறம் வெளியில் அவங்க அம்மா கதவு டாப்பால் போட வராங்க. அப்போ தான் வந்துட்டு இவங்க வந்துட்டு நின்றுட்டு ஓரமாக அழுதுட்டு இருக்கிறத கவனிக்கிறாங்க. என்னடி எங்கே வீரப்பா பேக் தூக்கிட்டு போனால் இப்போ வந்து இங்கே நின்றுக்கிட்டு கண்ணை காசிக்கிட்டு நின்றுட்டு இருக்க, முதல்ல உள்ள வாடி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து யாராச்சும் பார்த்துட்டு போகிறாங்க அப்படின்னு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. உள்ளே கூட்டிகிட்டு போனதுக்கப்புறமா எதுக்கு இங்கே வந்து இப்படி நின்று அழுதுட்டு இருக்க, அங்கேயோ போகிறேன்னு சொல்லிட்டு போனேன், அவனுக்கு வீட்டுக்கு தானே போனேன், என்னடி ஆச்சு, அவன் தானே முக்கியம்னு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வானத்தோடைய அம்மா வந்து கேட்டுட்ருக்காங்க கோவப்பட்டு. இப்போ அவங்களுடைய அப்பா அண்ணன் எல்லாரும் என்ன அவனை நம்பி போனால் திரும்பவும் வந்து இங்கே நின்றுட்டுருக்க, என்ன அடி கலட்டி விட்டுட்டானா அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய அண்ணன் வந்து கிண்டல் பண்ணிகிட்ருக்காரு. வானத்தியோடைய அண்ணன் என்னம்மா ஆச்சு சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு அவங்களுடைய அப்பாவை கட்டி பிடிச்சி பயங்கரமாக அழுகுறாங்க. என்னமாச்சு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து அவங்களுடைய அப்பா சொல்லவும் இல்லைப்பா பாண்டியன் தான் முக்கியம்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாரையும் மீறி நான் அவன்கிட்ட போனேன், அவனை அவ்வளோ லவ் பண்ணேன், எவ்வளோ அடியும் வாங்கிக்கிட்டு திட்டு வாங்கிக்கிட்டு நான் அவன் தான் முக்கியம்னு போனேன். ஆனால் இப்போ அவள் சின்ன பொண்ணு, அவளை கல்யாணம் பண்ணிக்கிற எண்ணம் எனக்கு இல்லை, அவன் எனக்கு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டான்ப்பா அப்படின்னு சொன்ன உடனே பாத்தியாடி லவ் பண்ணுறேன்னு சொல்லி ஏமாற்றி ஆசை கட்டி இப்படி கடைசியில் இல்லைன்ட்டு சொல்லிட்டான். இவனை நம்பி நீ ரோட்டில் வேற கட்டிப்பிடிச்சிட்டு நின்ன, ஏதாச்சும் ஒன்று கிடக்கு ஒன்றுக்கு தப்பாகிட்டு இருந்தால் என்னடி பண்ண முடியும்? பாத்தியா அவன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிற எண்ணத்துலேயே இல்லை, உன்கிட்ட பேசி மட்டும் இருந்திருக்கான். அப்போ லவ்ன்ற பேரில் உன்னை பேசி ஏமாற்றிட்டு விட்டுட்டு போயிடலான்னு தான் அவன் நினச்சிட்ருக்கான். இப்போ கல்யாணம்னு போய் நீ நின்ற உடனே கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு அவன் சொல்லியிருக்கான். இவனையாடி நீ போய் லவ் பண்ண, பார்த்துக்கோ இப்போ பார்த்துக்கோ அவனுங்களுடைய திருட்டு புத்தி குறுக்கு புத்தி என்ன அப்படின்னு தெரிஞ்சுட்டு இவனுங்களாடி உனக்கு வேணும், இவனுங்களை போய் நல்லவன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு போய் நின்ற பார்த்தியா, என்ன சொல்லணும் உன்னை விட்டல, என்ன சொல்லணும், எல்லாம் உன்னால தாண்டி, உன்னை முதல்ல அடித்து கொல்லணும்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கூட பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம வானத்தோட அம்மா இருந்துக்கிட்டு அவளே ஏமாந்து போய் வந்து நிற்கிறா, அவகிட்ட ஏடிட்டு வந்து இப்படி பேசிகிட்டு இருக்கா, அதான் நம்ம பொண்ணு திரும்ப வந்துட்டால, பேசாமல் இவ்வளோ உள்ளே கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. வானதி பயங்கரமாக அழுகுறாங்க. நீ எதுவும் கவலைப்படாதம்மா, அதான் நீ அந்த பொறிக்கு ராசிகள் கிட்டேருந்து தப்பிச்சு வந்துட்டல, பார்த்துக்கலாம் விடுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து அவங்க அப்பா வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ வானதி பயங்கரமாக அழுதுகிட்டே போய் உள்ளே உட்காந்துட்டு இருக்காங்க. இவரை நம்பி போனதுக்கு நம்மளை இப்படி நட்டாத்தில் விட்டுடானே, இப்படி ஒருத்தனை லவ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு நினச்சி பார்க்கவே நம்மளுக்கு அருவெறுப்பாக இருக்குது. இவனையா உருகி லவ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு வானதி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இப்படி நடக்கும் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல. ஸோ அந்த ஒரு விஷயம் தான் நடந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி